சத்தியமங்கலம் புது வடவள்ளி அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு தற்போது பிரசித்தி பெற்று கொண்டு வருகின்றது. இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியில் நம்முடைய உதகை மறை மாவட்ட அன்பு ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்கள் சத்தியமங்கலத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது தான் பெற்ற அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். எனவே அவரிடத்திலே திருத்தலத்தின் வரலாற்றை பற்றியும் அதன் வளர்ச்சியை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வோம். அன்பு ஆயர் அவர்களே, புது வடவள்ளி அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு நல்ல முறையிலே வளர்ந்து கொண்டு வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். தாங்கள் சத்தியமங்கலத்திலே உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றீர்கள். புது வடவள்ளி திருத்தலத்தின் துவக்ககால நிகழ்வுகளை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே திருத்தலத்தின் வரலாறு பற்றி தங்களுக்கு தெரிந்த சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய தந்தை பீட்டர் அவர்களே, வடவள்ளி திருத்தலத்தின் வரலாற்றை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். அதை பற்றி உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அருளாலும் அன்னைமருடைய பாதுகாவலாலும் 1981-82 ஆண்டுகளிலே சத்தியமங்கலத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்ற இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த சமயத்திலே சத்தியமங்கலத்திலே அவர் தந்தை ஜோசப் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தார்கள். நான் சத்தியமங்கலம் சென்று 2-3 நாட்களிலேயே சனிக்கிழமை என்று வடவள்ளிக்கு செல்ல வேண்டும், அங்கு திருப்பதி நிறைவேற்ற வேண்டும், திருவோமா என்று கேட்டார். அப்போதுதான் நான் முதல் முறையாக தந்தை ஜோசப் அந்தருடன் வடவள்ளிக்கு சென்றேன். அங்கு சென்ற பொழுது ஒரு சிறு கோவில், ஒரு 10-15 பேர் தான் தாங்க முடியும், அந்த அளவிற்கு ஒரு சிறிய கோயிலை சென்றேன். என்ன பாதை ரொம்ப சிறியதாக இருக்கின்றது என்று கேட்டபோது அவர் சொன்னார் அவருடைய வரலாற்றை. இதற்கு முன்பாக இங்கு ஒரு குடிசைதான் இருந்தது. அந்த குடிசையை தான் இதுவரை இருந்த பங்கு தந்தைகள் எல்லாம் திருப்பதி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். இந்த சிறு இல்லமானது, சிறு கோவிலானது இங்கிருக்கின்ற இந்த 10-15 குடும்பங்களுக்காக அன்னை மரியாளின் கொடையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிறு ஆலயம் ஏற்பட்டிருப்பதே ஒரு பெரிய புதுமை என்று சொன்னார். அது என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், கோவை மறை மாவட்டத்திலே கண்ணம்பாளையம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே மரியன் என்பவர் ஒரு நாள் பங்கு தந்தையாக இடத்திலே வந்து, அன்னை மரியா எனக்கு காட்சி கொடுத்து சத்தியமங்கலத்தில் இருக்கின்ற புது வடவள்ளியிலே ஒரு சிறு கோவிலை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதாக சொன்னார். அவரை கூட்டிக் கொண்டு இங்கு வந்து பார்த்த பொழுது ஒரு ரோஜா மலர்ந்திருந்த இடத்தை சுட்டிக்காட்டி இங்கு ஒரு சிறு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆலயம் இருக்கின்ற பகுதியானது ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக நமக்கு சொந்தமாக இல்லாமல் இருந்த இடம் ஏசரத்னம் என்பதற்கு சொந்தமாக இருந்தது. அவர் இங்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த இடத்தை கொடுத்திருக்கின்றார். எனக்கு அவருடைய தாராள மனதுடன் இந்த சிறு ஆலயமானது கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார். திருப்பலி முடிந்தவுடன் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். ஒரு மாதம் கழித்து முதல் சனிக்கிழமை என்று திரும்பவும் வடவள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார். இந்த முதல் சனிக்கிழமை வடவள்ளிக்கு செல்கின்ற பொழுது ஏராளமான மக்கள் கூட்டம் அங்கு இருந்தது. அப்போது திரும்பவும் தந்தையத்தில் கேட்டபோது, ஆமாம், இந்த ஆலயமானது இங்கிருக்கின்ற இந்த ஒரு சிலருக்காக தான் கட்டப்பட்டது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, அன்னையினுடைய அன்பினாலே மக்கள் தாங்களாகவே இங்கு
அதிகமாக வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல புதுமைகள் அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வடமொழி அன்னையருக்கு வேண்டிக் கொண்டதால் பெற்றுக் கொண்டதால் சொல்கின்றார்கள். எனவே இதுபோல் ஒவ்வொரு மாதமும் இது போன்ற பெரும் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர்களுக்கு திருப்பதி நிறைவேற்றுவதற்கு இந்த ஆலயத்தின் முன்பாக ஓரையில் ஒரு பெரிய ஹால் மாதிரி பாட வேண்டும் என்று அதற்குரிய முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதாக சொன்னார். அந்த முயற்சியும் அவர் காலத்திலேயே நடைபெற்றது. இப்போது ஆலயம் காட்சி வைக்கின்ற இடம் அந்த காலத்திலே ஒரு ஓலை நெய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடமாக அமைந்தது. அங்குதான் பல ஆண்டுகளாக திருப்பலிகள் நடந்து கொண்டிருந்தன. நான் அந்த அருட்தந்தையோடு 4-5 மாதங்கள் தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. அதற்கு பின்பு ஜூன் மாதத்திலிருந்து ஆயர்கள் ஒரு புதிய தந்தை அங்கு நியமித்தார்கள். அவர் ஞானராஜ் என்பவர். அவரை பற்றி உங்களுக்கு நான் தெரியும் என்று நினைக்கின்றேன். வடமொழிக்கு சென்று பார்த்த உடனே அந்த ஓலை குடிசையை பார்த்த உடனே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ரேப்பிள் டிக்கெட் இது போன்றவர்கள் எல்லாம் அடித்து வழங்கப்பட்டன. அந்த ஆலயத்திலே நடக்கின்ற புதுமைகள் எல்லாம் ஒரு சிறு புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. இவ்வாறாக அந்த ஓலை எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்த ஜின்சி போட்டு அதே இடத்திலேயே திருப்பலிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றன. பல ஆண்டுகள் என்றால் ஏறக்குறைய 25, 26, 27 ஆண்டுகளாக நடைபெற்றன. அதை அந்த ஜின்சி போட்டு பூர்த்தி செய்தவர் நம்முடைய அருட்தந்தை ஸ்ரீ அமிர்தசாமி அவர்கள். அவருடைய காலத்தில் தான் அது ஜின்சிட்டெல்லாம் போட்டு ஒரு நீண்ட ஒரு ஓப்பன் ஆலயமாக அது அமைக்கப்பட்டது. பொதுவாக முதல் சனிக்கிழமை என்று ஏராளமான மக்கள் வந்து பல இடங்கள், குறிப்பாக கோவில் மலைமாடத்தில் இருக்கின்ற கரூர், திருப்பூர், கண்ணம்பாளையம் இது போன்ற இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் வர ஆரம்பித்தார்கள். அப்புறம் சத்தியமங்கலத்திலிருந்து இந்த திருவள்ளிவாசி நடத்துவதற்காக பாடவர் குழுவினர் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த சத்தியிலிருந்து ஏராளமான மக்கள் வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பல புதுமைகள் அங்கு நடக்க தொடங்கின. அது குறிப்பாக கண்ணம்பாளையத்திலே ஒரு குடும்பம் வாழ்ந்திருந்தார்கள். குழந்தை ராஜ்ய பாத்திமா மேரி என்பவர்கள். அவர்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அந்த 4 ஆண் குழந்தைகளும் வளராமல் சிறிய வயதிலேயே இறந்துவிட்டார்கள். எனவே அவர்கள் இப்படி மாதாந்திற்கு இருக்கின்றது என்பதை அறிந்து, குறிப்பாக மரியன் என்பவர் வழியாக அறிந்து இந்த ஆலயத்திற்கு வந்து அவர்கள் அன்னையின் இடத்திலே தங்கள் குடும்பம் ஒப்புக் கொடுத்து தங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதன் பயனாக புதுமையாக ஒரு பெண் குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அந்த பெண் குழந்தைக்கு ஆரோக்கியமேரி என்று பெயர் வைத்தார்கள். அந்த ஆரோக்கியமேரி அவர்கள் இவர்களோடு திருத்தலத்திற்கு வந்து இந்த சாட்சியம் எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இது போன்ற பல புதுமைகள் அந்த காலத்திலேயே அன்னை மரியா வழியாக இறைவன் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். எனவேதான் எனக்கு என்னவென்றால் இந்த இடத்தை அன்னை மரியா தெரிந்திருக்கின்றார்கள். இந்த இடத்தை அன்னை மரியா தெரிந்திருக்கவில்லை என்றால் இது போன்ற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு சிறு ஆலயம் அங்கிருக்கின்ற ஒரு 5-6 குடும்பங்களுக்கு கட்டப்பட்டது இவ்வளவு சிறப்பாக வளர்வது எதை காட்டுகின்றது என்றால் அன்னை மரியாள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எனவே இது அன்னையினுடைய இல்லமாக இருக்கின்றது.